கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 25வது வசனம். ரோமர் 15:25. ரோமன்ஸ் 15:25. இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாய் இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையிலிருந்து இந்த கடிதத்தை எழுதுறாரு. கொரிந்துல இருந்து இப்ப எருசலேம் போக போறாரு. எதுக்காக? எருசலேம்ல கொடிய பஞ்சம். அதனால என்ன, புறஜாதியாருடைய சபைகள்ல இருந்து காணிக்கை வாங்குறாரு. நல்லா கவனிங்க, எருசலேம்ல இருக்கிற யூதர்கள் கஷ்டத்துல இருக்கிறாங்க. அவர்களுக்கு உதவி செய்வதற்கு புறஜாதியார்ட்ட இருந்து வாங்கிட்டு போறாரு. ஏன்னா அவருடைய நோக்கம் என்ன, புறஜாதியாரும் யூதர்களும் ஒன்று அப்படிங்கிற காரியத்தை மிக தெளிவா சொன்னாரு. இப்போ நான் புறஜாதியார்ட்ட இருந்து வாங்கின காணிக்கை எடுத்து எருசலேம் போக போறேன், அங்க அவங்களுக்கு உதவி பண்ண போறேன், அதை முடிச்சுட்டு ஸ்பெயினுக்கு போக போறேன், வழியில நான் உங்ககிட்ட வருகிறேன். ஏன்னா 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்துல முதல் 5 வசனங்கள்ல மக்கதோனியா சபை என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு இருந்த திராணிக்கும் அதிகமாக அவங்க உதவி செய்ததை பார்க்கிறோம். அதே மாதிரி அகாயா கொரிந்து சபையை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள்ல பார்க்கிறோம். அவங்க வரும்போது எனக்காக இந்த தர்ம பணத்தை சேர்த்து வைங்கன்னு சொல்லக்கூடியது. கலாத்தியா தேசத்துல உள்ள சபைகள் 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கிறோம். அவங்க எல்லாரும் ஏற்கனவே வைக்கக்கூடியது. அப்ப என்னன்னா இங்க சொல்லும் போது என்ன பண்றாரு, நான் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு இப்ப நான் என்ன போறேன், எருசலேம் நோக்கி போறேன். ஏன்னா என்னுடைய மன விருப்பத்தை செய்வதற்கு முன்பாக என்ன இப்ப அவசரமான தேவை என்ன, எருசலேம்ல உள்ள மக்களுக்கு நாங்க உதவி செய்யணும். பண்ணி முடிச்சுட்டு நான் ஸ்பானியாவுக்கு போக போறேன், வழியில உங்ககிட்ட வர்றேன். அப்ப என்ன ரொம்ப அழகா சொல்றாரு, ஏன்னா நான் ஸ்பெயினுக்கு போக போறேன், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வர்றேன். ஆனா இப்ப என்ன, எருசலேமுக்கு போகணும். ஏன்னா புறஜாதி சபைகள் கொடுத்த காணிக்கையில தர்ம பணத்தை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப தன்னுடைய அழைப்பை மிக தெளிவாக தெரிந்து அதற்கு நான் எப்படி கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. இப்பொழுது பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்ய, உதவி செய்யும் காரியமாக. ஏன்னா அவங்களுக்கு இப்ப அவங்க இருக்கக்கூடிய பஞ்சம், அவங்க போகக்கூடிய ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு உதவி செய்யணும். அந்த உதவி எங்க இருந்து வருது, புறஜாதியார் சபையிலிருந்து வருது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அடுத்து என்ன செய்யறாரு, நான் இதை எடுத்துக்கிட்டு எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாய் இருக்கிறேன். எங்க போறேன், எருசலேமுக்கு நான் போக போறேன். ஏன்னா எருசலேம்ல இருந்து உள்ள பரிசுத்தவான்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. அவங்களுக்கு என்ன பண்ணணும், நான் போய் உதவி செய்யணும். ஏன்னா அவர்கள் இப்ப இருக்கிற ஒரு பஞ்சத்துல இருக்கிறாங்க. அதனால நான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு கொடுத்துட்டு அங்க இருந்து நான் திரும்ப வரும்போது உங்ககிட்ட வருகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் நேர்த்தியாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது உங்கள் கண்களுக்கு முன்பாக எது அவசியமான காரியம் இருக்கோ முதல்ல அதை செய்து விட்டு அதற்கு பின்பாக பின்னாடி இருக்கக்கூடிய காரியங்களை செய்யுங்க. ஏன்னா இப்ப பவுலுடைய திட்டம் என்ன, ஸ்பெயினுக்கு போகணும், வழியில ரோமுக்கு போகணும். ஆனா முதல்ல என்ன, நான் புறஜாதியாட்டிருந்து வாங்கின காணிக்கைய எருசலேமுக்கு கொடுக்கணும். என்ன பண்ணல, அவர் ஷார்ட்கட் அடிக்கல. எப்படி, அப்பா நீங்க யாராவது போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்துட்டு எனக்கு இது தரிசனம் நான் அதுக்கு போறேன்னு சொல்லல. ஏன்னா நமக்குள்ள ஒரு டிசிப்ளின் ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம கர்த்தர் எதற்காக அழைத்திருக்கிறாரோ, கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இப்ப அவசியமா செய்ய வேண்டிய காரியம் எதை போட்டிருக்கிறாரோ அதை நம்ம நிச்சயமாக செய்ய வேண்டும். ஏன்னா நீங்க எப்பொழுதுமே கர்த்தருக்குன்னு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதை சரியான முறையில வாழணும். ஏன்னா உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியம், அது நீங்க இப்ப கொடுத்திருக்கிற ஊழியம் அது ஒருவேளை கவர்ச்சிகரமா இல்லாம இருக்கலாம், மற்றவர்கள் பாராட்டக்கூடியதா இருக்கலாம், மற்றவர்கள் உங்களை பலவீனமா பார்க்கக்கூடியதா இருக்கலாம், இல்ல உங்களுடைய அழைப்புல கொஞ்சம் சுற்றி போற மாதிரி இருக்கலாம். அதை பத்தி கவலை இல்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாய், ஏன்னா நீங்க இன்றைக்கு நீங்க
உண்மை இல்லவர்களா அந்த சின்ன காரியம் இன்னைக்கு இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் என்ன, கர்த்தர் எதை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரோ அதுல கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா இது இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த உண்மை தன்மை இல்லைன்னு வச்சவங்க, இன்னைக்கு உள்ள காரியத்துக்கு இல்லைன்னு வச்சவங்க, நம்ம எதிர்காலத்துல கர்த்தர் நமக்குன்னு ஒண்ணு ஆயத்தை பத்தி வச்சிருக்கிறாரு பாருங்க, அதுல நம்ம போக மாட்டோம். ஆனா இன்றைக்கு நமக்கு முன்னாடி வைத்திருக்கிற ரோட்ல உண்மையா போகும்போது எதிர்காலத்துல கர்த்தர் நமக்குன்னு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு பாருங்க, அதில் நீங்க நிச்சயமா போகக்கூடியவர்களா இருப்பீர்கள். செய்வோமா? பல பிதாவே, இதை எங்கள் கண்களுக்கு முன்பாக அவசியமான காரியம் எதை கொடுத்திருக்கீங்களோ அதை நாங்கள் உண்மையாய் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஏன்னா நாங்க இன்றைக்கு எங்களுடைய அழைப்பிற்கு உண்மையாய் இருக்கும்போது எதிர்காலத்திற்கு எங்களுக்கென்று நீங்கள் வைத்திருக்கிற அந்த பகுதியில நீங்க ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதுல நாங்கள் நடப்போம் என்று உறுதியாக எங்களால் நம்ப முடியும். அதற்காக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.